தானி ஸ்டுடியோ உறவுகளுக்கு வணக்கம். 30 ஆண்டுகளாக வாழ்ந்த வீட்டிலிருந்து வெளியேற்றப்பட்ட உடுப்புசலாவ சென்ட் லெனார்ட்ஸ் தோட்ட மக்களின் கண்ணீர் கதையாக மாறிய வாழ்வு. நுவரெலியா மாவட்டத்தின் உடுப்புசலாவ சென்ட் லெனார்ட்ஸ் தோட்டத்தில் சுமார் 30 ஆண்டுகளாக வாழ்ந்து வந்த பல குடும்பங்கள் தங்கள் வசித்து வந்த வீடுகளிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பல ஆண்டுகளாக அந்த பகுதியில் வாழ்ந்து வந்த மக்கள் தங்களுக்கு மாற்று குடியிருப்பு அல்லது நிரந்தர தீர்வு வழங்கப்படாமல் வெளியேற்றப்பட்டதாக வேதனை தெரிவித்து வருகின்றனர். இதனால் பெண்கள், முதியவர்கள் மற்றும் சிறு குழந்தைகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். தங்களது உடைமைகளுடன் திறந்த வெளியில் தங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் உடனடியாக அரசாங்கமும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் தலையிட்டு நியாயமான தீர்ப்பை வழங்க வேண்டும் என்றும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த விவகாரம் தற்போது சமூக வலைதளங்களில் கவனம் பெற்று வருகிறது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இது குறித்து என்ன நடவடிக்கை எடுக்கின்றார்கள் என்பதையும் பொதுமக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். மலையக மக்களின் கண்ணீர் வரலாறு தேயிலை பறித்த கைகளின் உரிமை குரலாக இன்று கதறி அழுகிறது. இன்று நாம் பேசப்போகும் விடயம் ஒரு சாதாரண செய்தி அல்ல. இது பல தலைமுறைகளாக உழைத்து இந்த நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு சமூகத்தின் வரலாறு. அவர்கள்தான் நம் மலையக மக்கள். இன்று உலகம் முழுவதும் இலங்கை தேயிலைக்கு ஒரு தனி மதிப்பு உள்ளது. ஆனால் அந்த தேயிலையின் பின்னால் இருக்கும் மனிதர்களின் கண்ணீரையும் வியர்வையையும் தியாகங்களையும் நாம் மறந்துவிடக்கூடாது. 19ஆம் நூற்றாண்டில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இலங்கையின் மலைப்பகுதி தேயிலை தோட்டங்களை உருவாக்குவதற்காக தென்னிந்தியாவிலிருந்து ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் அழைத்து வரப்பட்டனர். அந்த காலத்தில் அவர்களின் பயணம் மிகவும் கடினமானதாக இருந்தது. காடுகள், மலைகள், நீண்ட பயணங்கள், நோய்கள், வறுமை இவற்றை கடந்து அவர்கள் இந்த மண்ணுக்கு வந்தனர். அவர்கள் வந்த பிறகு மலைகளில் இருந்த நிலங்கள் மாற்றப்பட்டு உலக புகழ்பெற்ற தேயிலை தோட்டங்களாக உருவாக்கப்பட்டது. அந்த மாற்றத்தின் பின்னால் இருந்து அவர்களின் உழைப்பும் உடல் உழைப்பும் தியாகங்கள் தான். இன்று சிலோன் டீ என்ற பெயர் உலகம் முழுவதும் அறிமுகப்படுகிறது. ஆனால் அந்த புகழின் பின்னால் அதிகாலை பனியில் எழுந்து மலையிலும் குளிரிலும் மலைச்சரிவுகளில் நடந்து தேயிலை பறிக்கும் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களின் உழைப்பு இருக்கிறது. ஒரு தேயிலை இலையை பறிப்பதற்கு பின்னால் ஒரு தொழிலாளியின் பல மணி நேர உழைப்பு உள்ளது. அவர்களின் கைகளில் ஏற்பட்ட காயங்கள், அவர்களின் உடலில் ஏற்பட்ட சோர்வு, அவர்களின் குடும்பங்களின் தியாகம், இவை அனைத்தும் இலங்கையின் தேயிலை வரலாற்றில் ஒரு பகுதியாகும். மலையக தொழிலாளர்களின் வாழ்க்கை எப்போதும் சவால்கள் நிறைந்ததாகவே இருந்துள்ளது. கடும் மழை, குளிர், வழுக்கும் மலைப்பாதைகள், நீண்ட தூர நடைப்பயணம் இவற்றை தினமும் எதிர்கொண்டு அவர்கள் வேலைக்கு சென்று வருகிறார்கள். பல சந்தர்ப்பங்களில் தோட்ட வேலைகளின் போது அட்டைக்கடிகள், குளவி மற்றும் தேனீ தாக்குதல், மலைப்பகுதி அபாயங்கள், விபத்துக்கள், இயற்கை அனர்த்தங்கள் போன்ற ஆபத்துக்களையும் அவர்கள் சந்தித்துள்ளனர். இதில் எத்தனையோ தொழிலாளர்கள் இறந்தும் போயிருக்கிறார்கள். அட்டை கடித்து ரத்தம் வடிந்த நிலையிலும் உடல் வலியுடன் கூட குடும்பத்தின் வாழ்க்கைக்காக உழைத்த அவர்கள் நாட்கள் ஏராளம். இந்த உழைப்பு வெறும் ஒரு தொழில் அல்ல, இது தலைமுறைகள் கடந்த போராட்டம். இத்தனை ஆண்டுகள் இந்த நாட்டிற்காக உழைத்த பின்னரும் மலையக மக்கள் குடும்பங்கள் இன்னும் பல அடிப்படை பிரச்சனைகளை எதிர்கொண்டுதான் வருகின்றன. பாதுகாப்பான வீடுகள் இல்லை, குடிநீர் வசதி இல்லை, சுகாதார வசதி இல்லை, தரமான கல்வி, நிரந்தர வாழ்வாதாரம் போன்ற விடயங்கள் இன்னும் சவாலாகவே உள்ளன. பல குடும்பங்கள் பல தலைமுறைகளாக வாழ்ந்து வந்த வீடுகளின் பாதுகாப்பு குறித்து கவலைப்படுகின்றனர். அதே போல நுவரெலியா மாவட்டத்தின் உடுப்புசலாவ சென்ட் லோனஸ் தோட்டத்தில் பல ஆண்டுகளாக வாழ்ந்து வந்த சில குடும்பங்கள் தாங்கள் வாழ்ந்து வந்த வீடுகளிலிருந்து வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பல ஆண்டுகளாக அந்த பகுதிகளில் வாழ்ந்த மக்கள் தங்களது நிரந்தர எதிர்காலம் குறித்து கவலை தெரிவித்து வருகின்றனர். ஒரு குடும்பத்திற்கு வீடு என்பது ஒரு கட்டிடம் மட்டுமல்ல, அது அவர்களின் நினைவுகள், அவர்களின் பிள்ளைகளின் எதிர்காலம், அவர்களின் வாழ்க்கையின் அடையாளம். எனவே இந்த பிரச்சனைக்கு மனிதாபிமான மற்றும் நியாயமான தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதே அந்த மக்களின் எதிர்பார்ப்பு. மலையக மக்கள் கூறும் கோரிக்கை மிகவும் எளிமையானது. நாங்கள் இரக்கம் கேட்கவில்லை,
எங்கள் உழைப்புக்கு உரிய மரியாதையும் மனிதனாக வாழும் உரிமையையும் கேட்கிறோம். அவர்களின் முக்கிய கோரிக்கைகளாக பாதுகாப்பான நிரந்தர வீட்டு உரிமை, உழைப்புக்கேற்ற நியாயமான ஊதியம், தரமான கல்வி, நல்ல சுகாதார வசதிகள், சமூக பாதுகாப்பு, சம உரிமையுடன் வாழும் வாய்ப்பு, இவை மட்டும்தான் அவர்களின் காலாகாலமும் கேட்பது. மலையக மக்களின் வாக்குகளால் பதவிக்கு வரும் அரசியல்வாதிகளே, தேர்தல் காலங்களில் மட்டும் மக்களை நினைக்காமல் அவர்களின் அன்றாட வாழ்க்கை பிரச்சனைகளிலும் கவனம் செலுத்துங்கள். மக்களின் குரலை அதிகார மையங்களுக்கு கொண்டு செல்லுங்கள். வாக்குறுதிகளை மட்டும் வழங்காமல் நடைமுறை தீர்வுகளை உருவாக்குங்கள். இந்த மக்களின் எதிர்காலம் அரசியல் வாக்குறுதிகளில் அல்ல, செயல்பாடுகளில் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களே, இந்த நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்காக தலைமுறைகளை கடந்து உழைத்த மலையக மக்களின் குரலை கேளுங்கள். அவர்கள் வாழும் இடம், அவர்களின் பாதுகாப்பு, அவர்களின் எதிர்காலம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு நியாயமான தீர்ப்புகளை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். தேயிலை இலைகளில் உலகம் இலங்கையின் பெருமையை பார்க்கிறது. ஆனால் அந்த தேயிலை இலைகளின் பின்னால் இருக்கும் உழைக்கும் கைகளின் கதையையும் உலகம் கேட்க வேண்டுமல்லவா? மலையக மக்கள் இந்த நாட்டின் ஒரு பகுதி. அவர்கள் வரலாற்று பக்கங்களில் மட்டும் இருக்க வேண்டியவர்கள் அல்ல. அவர்கள் கண்ணியத்துடன், உரிமையுடனும் பாதுகாப்புடன் வாழ வேண்டியவர்கள். உழைத்த கைகளை மதிக்கும் நாடுதான் உண்மையான முன்னேற்றம் அடைந்த நாடாகும். மலையக மக்களின் குரல் கேட்கப்பட வேண்டும். அவர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். தேயிலை பறிக்கும் அந்த கைகள் வெறும் இலைகளை மட்டுமல்ல, தங்கள் வியர்வைகளையும் சில நேரங்களில் தங்கள் இரத்தத்தையும் இந்த மண்ணில் சிந்தியுள்ளன. அட்டை கடித்து இரத்தம் வடிந்த நிலையிலும், குளவி தாக்கும் அபாயம் இருந்தும், மழையிலும் குளிரிலும் அவர்கள் உழைத்துள்ளனர். இந்த உழைப்பும் தியாகமும் இலங்கையின் தேயிலை வரலாற்றின் மறக்க முடியாத ஒரு பகுதியாகும். உடுப்பு சலாவ, சென்ட் லெனாஸ் தோட்டம் உள்ளிட்ட இது போன்ற பிரச்சனைகள் தொடர்பான மனிதாபிமானமும் சட்டமும் இணைந்த தீர்வுகள் வழங்கப்பட வேண்டும். பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் குரலை கேட்டு அனைத்து தரப்பினரிடமும் கலந்தாலோசித்து நியாயமான நடவடிக்கைகளை எடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வது, மலையக மக்களின் குரலை கேளுங்கள். தலைமுறைகளாக இந்த நாட்டிற்காக உழைத்த மக்களின் வாழ்வாதாரமும் குடியிருப்பு உரிமையும் பாதுகாக்கப்பட வேண்டும். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நியாயமான மனிதாபிமான தீர்வை விரைவாக வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு நாட்டின் வளர்ச்சி அதன் உழைப்பாளர்களின் அர்ப்பணிப்பால் உருவாகிறது. அந்த உழைப்பாளர்களின் வாழ்க்கை பாதுகாப்பாக இருப்பதும் அதே அளவுக்கு முக்கியமானது. இந்த விவகாரம் தொடர்பாக அதிகாரப்பூர்வ விசாரணைகள் அல்லது புதிய தகவல்கள் வெளியாகும் பட்சத்தில் அவற்றையும் உங்களிடம் உடனுக்குடன் கொண்டு வருகிறோம். ஆம் உறவுகளே, இந்த செய்தி குறித்து உங்களது கருத்துக்கள் என்ன? மலையக மக்களின் பிரச்சனைக்கு எவ்வாறு தீர்வு காண வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? உங்கள் கருத்துக்களையும் கருத்து பகுதியில் பதிவு செய்யுங்கள். இந்த காணொளி பயனுள்ளதாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். தானி ஸ்டுடியோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். நன்றி. மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.